விலைவாசி வந்து சம்பளம் ஏறலைங்க. ஆனால் விலைவாசி மட்டும் ஏறிட்டு இருக்கு. ஒன்றுமே கட்டுப்படி ஆகாது. நடுத்தர மக்கள் வாழ முடியாது. இப்போ கவர்மெண்ட்லயே சில பொருட்கள்லாம் வந்து இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அப்படி இருக்கும்போதும் மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இலவசம் எதுக்குங்க? எங்களுக்கு இலவசம் எதுக்கு? இலவசமே வேண்டாங்க. நீங்கள் கரெக்டாக உங்கள் கவர்மெண்ட்டை கரெக்டாக செயல்படுத்துனீங்கனாலே போதுங்க. இலவசமே வேண்டாங்க எங்களுக்கு. சரி, ஓகேங்க. இப்போ வந்து நீங்க அதாவது ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கின பொருட்கள் வந்து அப்போ இவ்வளோ விலை தான் இருந்துச்சு, இப்போ அதுவே வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா எந்தெந்த பொருட்கள் இருக்குங்க? பொருட்கள் வந்து எல்லா விலையுமே ஏறி போச்சுங்க. எந்த பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா பழைய விலையில் இல்லை. எல்லாமே விலை ஜாஸ்தி. இன்றைக்கி ஒரு இட்லி எடுத்துக்கங்க, ஒரு 10 ரூபா வைக்குது. அதுவே நீங்கள் ஒரு கட்டண கழிப்பிடத்துக்கு போங்க, அதுவும் 10 ரூபா ஆயிடுச்சு. யூரின் போகக்குள்ளேயும் 10 ரூபா ஆகுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா விலைவாசி இந்த மாதிரி ஏறிக்கிட்டே போச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே சமாளிக்க முடியாதுங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா நடுத்தர மக்கள்லாம் ஏழையாக தான் ஆகிட்டு இருக்கணும். பணக்காரனாக ஆகிட்டு போயிட்டே தான் இருப்பான். இது என்னோடய ஒப்பீனியன். நான் யாரையுமே தப்பாக பேசலை. நான் பாதிக்கப்பட்டதுனால சொல்கிறேன்.